பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு நாங்கள் ஜூலை மாதத்திலே பிரேயர் டிரைவ் என்று சொல்லி தேசிய ஜெப பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். இந்த பிரேயர் டிரைவ் அந்த ஊழியத்திலே அநேக ஊழியர்கள் எங்களுக்கு ஆதரவு தந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மட்டும் இல்லாமல் எங்களை உற்சாகப்படுத்தவும் எங்களுக்கு அவர்களால் முடிந்த உதவிகளை செய்து இந்த பிரேயர் டிரைவ் இந்த ஊழியத்திலே அவர்கள் எல்லாரும் ஜெபத்திலே எங்களை தாங்கினார்கள். அவர்கள் எல்லாருக்கும் அதே சமயத்தில் இந்த பிரேயர் டிரைவ்ல எங்களோடு கூட பயணித்து, அதாவது துதி வீரர்களும் ஜெப வீரர்களும் செயல் வீரர்களாக இருந்து செயல்பட்ட எல்லா குழுவினருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்களுடைய நன்றியை நாங்கள் தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம். இருப்பினும் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மறுபடியுமாக அதே ஜூலை மாதத்திலே நாங்கள் 2.0, அதாவது குளோபல் பிரேயர் டிரைவ் தேசிய ஜெப பயணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர் தந்த தரிசனத்தினாலே நாங்கள் மீண்டுமாக இந்த தரிசன ஊழியத்தை ஜெப ஊழியத்தை தொடர்கிறோம். ஆகவே எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், உங்களுடைய ஜெபமானது எங்களுக்கு அதிக ஊக்கத்தையும் எங்களுக்கு ஆதரவையும் தரும் என்று சொல்லி உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட இப்பொழுது இந்த மலேசியா தேசம் மட்டுமில்லை, நாங்கள் தொடர்ச்சியாக சிங்கப்பூர், மலேசியா தேசத்தில் இருக்கிற 14 மாநிலங்களும், தொடர்ந்து தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ், கம்போடியா, இந்தோனேசியா, இப்படி பல ஊர்களிலே நாங்கள் இந்த பிரேயர் டிரைவ் பிரயாணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதோடு கூட சேர்ந்து இந்த குளோபல் அகில தேசங்களிலே கிட்டத்தட்ட 35 தேசங்கள் இதில் இணைந்து இந்த பிரேயர் டிரைவ், இந்த குளோபல் பிரேயர் டிரைவ் இந்த ஊழியத்திலே அவர் எல்லாரும் பங்கு கொண்டிருக்கிறபடினாலே அந்த தேசங்களில் இருக்கிற எல்லா தேவ ஊழியர்களுக்கும், அதில் கோஆர்டினேட் பண்ணி வருகிற எல்லா தேவ ஜனத்துக்கும், சபையாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நாங்கள் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் உற்சாகப்படுத்தி உங்களை இந்த தரிசன ஊழியத்துக்கு நாங்கள் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். எசேக்கியேல் 22 30ஆம் வசனத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தையானது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனிதனை தேடி நின்று, அன்றைக்கு கர்த்தர் அதை எதிர்பார்த்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியான சபை மேல் ஊற்றப்பட்டிருக்கபடியால் நீங்க ஜெபிக்கிற ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக பொறுப்புல ஜெபிக்கிற ஒரு கிட்டத்தட்ட 35-40 பேர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்தில் சொல்லிக் கொள்கிறோம். நம்ம தேசங்கள் காக்கப்பட, தேசம் ரட்சிக்கப்பட, கிரேட் கமிஷன் ஆண்டவருடைய அந்த பிரதான கட்டளை எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். அதே சமயத்தில் தேசங்கள் அழிவிலிருந்தோ பாவத்திலிருந்தோ பலவிதமான பிசாசின் தாக்குதலிருந்து தேசங்கள் காக்கப்பட, தேசங்கள் ரட்சிக்கப்பட, எல்லா மக்களுக்கும் ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லப்பட இந்த ஜெபமானது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி இந்த ஜெப அலை தொனியை நாங்கள் இப்பொழுது பிரகடனம் செய்கிறோம். ஆகவே இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு இந்த அன்பின் அழைப்பை கொடுத்து, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய நாமத்தின் பேராலே நாங்கள் உங்களுக்கு இந்த வாழ்த்துதை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி செபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். Thank you. God bless you.